அதிமுகவோட பொதுச் செயலாளரா பதவியேற்றிருக்க சசிகலாவோட கால்ல தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனில்லாம உயிரிழந்தாங்க. அதை தொடர்ந்து அதிமுகவோட கட்சிக்கு தலைமை ஏற்க வாருங்கள் அப்படின்னு ஜெயலலிதாவுடைய தோழி சசிகலாவை அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளான செங்கோட்டையன், மதுசூதனன் உள்பட பலர் கோரிக்கை வைத்தாங்க. அதை தொடர்ந்து அதிமுகவோட பொதுச் செயலாளரா சசிகலா பொறுப்பேற்று தனது முதல் உரையை ஆற்றினாங்க. உரையாற்றிட்டு கீழே இறங்கிய சசிகலாவோட கால்ல தமிழக முதல்வரா இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் விழுந்து வணங்கினார். இதை பார்த்த பலரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இது பற்றி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் பல மாதிரி பேசிட்டு வராங்க. இந்த நிலையில அடுத்த சில தினங்கள்ல முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பதவி விலகணும் அப்படின்னு துணை சபாநாயகர் தம்பிதுரை ஊடகங்கள் முன்னாடி கோரிக்கை வைத்தாரு. அப்போ அவர் பொதுச் செயலாளர் யாரோ அவரே தான் முதல்வரா இருக்கணும், அதுதான் கட்சிக்கும் அரசுக்கும் நல்லது அப்படின்னு பேசிட்டு வராரு. ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிரான இந்த நிலைப்பாட்டுக்கு காரணம் என்ன அப்படின்னு தகவல் அறிந்த வட்டாரங்கள் சிலவற்றை எடுத்து சொல்றாங்க. அதாவது தமிழக முதல்வரா இருந்த ஜெயலலிதா மறைவை ஒட்டி அடுத்த முதல்வரை தேர்வு செய்யும் போது ஓ பன்னீர்செல்வத்தோட சேர்ந்து தம்பிதுரையோட பெயரும் அலசப்பட்டது. ஆனா பல்வேறு காரணங்களால தமிழக முதல்வரா பன்னீர்செல்வம் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அப்போதே தம்பிதுரைக்கு பன்னீர்செல்வத்து மேல கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா அந்த வருத்தம் காண்டா மாறும் வகையில புதுடெல்லியில ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு. அதாவது முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் புதுடெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்திச்சு பேசிட்டு வந்தாரு. அப்போ பன்னீர்செல்வத்தோட தம்பிதுரையும் போயிருக்காரு. இருவரும் ஒன்றாக தான் மோடியை சந்திச்சு பேசினாங்க. ஆனா இடையில தம்பிதுரைய வெளியே செல்லுமாறு பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு. தம்பிதுரைய வெளியே அனுப்பிட்டு சுமார் 20 நிமிடங்கள் வரைக்கும் மோடியோட தனியா பேசியிருக்காரு பன்னீர்செல்வம். அப்போ அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறது இன்னமும் சிதம்பர ரகசியமாவே இருக்கு. புதுடெல்லியில கட்சி அளவுல செல்வாக்கு மிக்க தன்னையே வெளியே அனுப்பிட்டாரே பன்னீர்செல்வம் அப்படின்னு அப்பதான் தம்பிதுரைக்கு அதிருப்தி ஏற்பட்டு அது காண்டா மாறி சசிகலாவை முதல்வரா பதவியேற்க அழைப்பு விடுக்கிற அளவுக்கு மாறிட்டதா தகவல்கள் அறிந்த கட்சிகள் கதறாங்க. இந்த நிலையில ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து தமிழக முதல்வரா நீடிப்பாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லாரோட மனதிலையும் எழுந்திருக்கு.